ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க, சிக்கன் 65. எல்லாத்தோட ஃபேவரட்டான சிக்கன் 65 ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், அது நல்லா மஞ்சள் உப்புக்கல் போட்டு நல்லா ஒரு 3 to 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராக வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே எந்த சிக்கன் செஞ்சிங்கனாலுமே நல்லா சிக்கனை உப்புக்கல் போட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதான் நானும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் நான் வெறும் போன்லெஸ் பீசஸ் மட்டும் எடுக்கலைங்க, கொஞ்சம் எல்லாமே கலந்து தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. சக்தி சிக்கன் 65 மசாலா இதிலே உப்பெல்லாம் இருக்கும். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் இதுக்கு உப்பு போடும்போது கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வேணும்னா, இல்லைன்னா தேவையில்லை. லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த மசாலாலே இருக்கும், ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இதில் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு மூடி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக தெளித்து மட்டும் வேணுன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மசாலா சிக்கனில் ஒட்டாது. ஸோ அதனால் அப்படியே தெளித்து நீங்கள் மட்டும் அப்படியே எல்லாத்தையும் பனைஞ்சிக்கோங்க. கட்டி விடாமல் பனையணுங்க. சின்னதாக கட்டி விழுவுது பார்த்திங்கன்னா, அது விழுவக்கூடாது. அப்படியே கட்டி விடாமல் நல்லா எல்லாத்தையும் பனைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியே தெளிக்கலை. இருந்ததில் தான் அப்படியே நான் அந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதிலே தான் பனைஞ்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக நல்லா பனைஞ்சிட்டேன். கட்டி எதுவுமே இல்லை. இப்போ எடுத்து வச்சு இந்த சிக்கனையும் உள்ளே போட்டுருங்க. நான் எல்லா பீஸும் கலந்த மாதிரி தாங்க எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மசாலா தடவி வைக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு பனைஞ்சிக்கோங்க. அப்படியே அதை எடுத்து ஒரு 1 hour மேரினேட் பண்ண விட்டுருங்க. அப்படியே அது 1 hour விட்டுட்டு 1 hourக்கு அப்புறம் ஒரு வாணலில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் போடுங்க. டக்குன்னு போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாலாம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் செட் போடுறது நல்லா தான் வருங்க. பட் ஃபஸ்ட்டு இது எல்லாம் வீணாக போய்டும் பார்த்திங்களா. அதனால் கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே எந்த பொரிக்கிறதா இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போடுங்க. பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வேணாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸஸாக நான் போட்டுக்கிறேன். எல்லா பீஸஸையும் அட் அ டைமில் போடாதீங்க, எல்லாம் ஒன்று கூடின மாதிரி ஒட்டிக்கும். தனித்தனியாக ஒரு பீஸையும் போட்டு கரெக்டாக 6 to 7 minutes அப்படி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் போட்டதுக்கு இப்போக்கும். எல்லாத்தையும் நல்லா அப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒன் சைடு வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி விட்டு இப்போ பாருங்கள், நல்லா எடுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. கரெக்டாக ஒரு 6 to 7 minutes அதுவே போதுமானது ஒரு செட்டுக்கு. எல்லாத்தையும் நல்லா பொரிச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். சூப்பரான சிக்கன் 65 ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.